அஜித்குமார் அவர்களுடைய 63வது திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் அதுக்குள்ள படத்தை பாதிக்கிட்ட முடிச்சிட்டாராமா. சோ இதனாலே அஜித்குமார் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாராமா. இந்த ஸ்பீட்ல ஷூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் 20-30 நாட்கள்ல அஜித்குமார் அவருடைய போர்ஷனே மொத்தமா முடிஞ்சிருமாமா. இவ்வளவு சூப்பரா வேலை பார்க்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் பர்சனலாவும் அஜித்குமார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால குட் பேட் அக்லி திரைப்படம் இல்லாம இன்னொரு திரைப்படத்திலும் இந்த காம்போ சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா சிறுத்தை சிவா கூட ஆல்ரெடி 4 திரைப்படங்கள் அஜித்குமார் ஒர்க் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் கூட கண்டினியூஸா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வரலாறு திரைப்படத்துக்கு அப்புறமா அஜித்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்துல 3 வேற கதாபாத்திரங்களை நடிக்க போறாரு. 3மே தனித்தனி கேரக்டரா இருக்க போதா அல்லது 3 ஒரே ஆளா அப்படின்றது மட்டும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது இல்லாம இந்த 3 கேரக்டர்களுக்கும் தனித்தனியா ஜோடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் தெலுங்குல பிரபலமா இருக்கக்கூடிய ஸ்ரீலீலா இவங்க 2 பேருமே இந்த படத்துல 2 கதாநாயகிகளை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்மா. இப்போ 3வது கதாநாயகியா சூரரைப்புற்று திரைப்படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருந்த அபர்ணா பாலமுரளி அவங்க உள்ள இணைஞ்சிருக்காங்களாமா. சோ 3 அஜித்துக்கும் 3 வேற பேரு 3 வேற ஜானர் இந்த திரைப்படம் பார்க்கிறதுக்கு அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு சம்மர் ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் தரப்புல சொல்றாங்க.